ஆமாம், அவர் லண்டனில் போய் படிச்சுட்டு வந்த உடனே பழனி மலையை பேர்த்து கொண்டு வந்து கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் வைக்க போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இருக்க முருகன் கோயில் இருக்குல்ல, அந்த மலையை சின்னப்பத்தேவர் கட்டின கோவில், அந்த மலையை பேர்த்துட்டு போய் எங்கெங்கே மலைகள்லாம் இல்லையோ இந்த அண்ணாமலை கொண்டு வைப்பார். இதில் படிக்கிறதுக்கு என்ன? காமராஜர் எங்கே படித்தார் சொல்லுங்கள்? இவங்க சொல்கிறாங்களே, பொய்களை அள்ளி விடுறாங்களே ப்ராடுகார பயலுக. நீங்கள் சொல்லுங்கள், காமராஜர் எந்த லண்டனில் போய் படித்தார்? இல்லை, அவன் பேசுகிறது சரியா தப்பாங்கிறதுக்குள்ளே முதல்ல நீ யாருன்னு கேட்குறேன். இப்போது எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இருக்கார். நீங்கள் சொல்கிற விஜய் கட்சிலாம் வந்து முதல்ல தலைவன் சரியாக இருக்கணும். முதல்ல பொது வெளியில் ஒரு தலைவன் சராசரியாக நின்று பேசணும், மக்களுடைய குறையை கேட்கணும். பாதுகாப்போடு வந்துட்டு பாதுகாப்போடு போகிறதுக்கு வந்து அது தலைவனே தேவையில்லை. நான் என்ன கேட்குறேன், நீ இவ்வளோ பேசுகிற இல்லை, எனக்கு எந்த கூட்டணி வேணாம். பிஜேபி 2026 தனித்து போட்டியிடும், எனக்கு யாருமே தேவையில்லைன்னு சொல்ல முடியுமோனால. ஜிகே வாசம் வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், டிடிவி வேண்டாம். அதாவதுங்க, தாமரை நல்லா மலரும். இவங்க சுடுதண்ணியாக ஊற்றுனா ஏதோ தண்ணி, தாமரை வளர்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியை கிட்டே ஊற்றினா ஏதோ கஷ்டப்பட்டு ஒன்று போனாலும் ஒன்று மலர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க மொத்தமும் கொண்டு வந்து சுடுதண்ணியும் ஆசிட்டமாக ஊற்றினா எந்த தாமரை மலரும்? டெல்லி தான் முடிவு பண்ணி ஒரு நல்ல தலைமையை உருவாக்கி ஒரு லீடரை கொடுக்கணுமே ஒழியா திரும்பவும் அண்ணாமலையே வச்சுருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் ஊதான். தேர்ட் ஐ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்து இருப்பவர் திரு ஐஎஸ்ஓ அண்ணாதுரை அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கேன். ஓகே சார். நாட்டில் பல பிரச்சனைகள் இப்போ போயிட்டுருக்கு. இதில் நாடே பிரச்சனை தான். நாடே ஓகே. நாட்டில் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து அமெரிக்கா போயிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, நீ நாட்டில் பிரச்சனை போகிறதுக்கும் அமெரிக்கா அவர் போனதுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து முழுக்க நிறையா இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போனதாக சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் போயிட்டு வரும்போது பிஜேபியிலேருந்து அண்ணாமலை அவர்கள் 5000 கோடி துபாயில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு முதலமைச்சர்னு சொல்லி G2 மூலமாக பண்ணுறான்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அந்த 5000 கோடி தான் வந்து இங்கே லூலு மாலுவாக கன்வெர்ட் ஆகி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறையா சொன்னாங்க. இப்போ கடைசியாக 2 தடவை வெளிநாடு போயிட்டு வந்ததுலேருந்து ஒன்றும் பெருசாலாம் இங்கே தமிழ்நாட்டில் வளர்ச்சியோ இல்லை எதுவும் மக்களுக்கான வேலைவாய்ப்போ ஒன்றும் பெருசாக கிடைக்கல. பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இங்கே வந்தது மாதிரியும் தெரியல. அதுக்கான திட்ட அறிக்கை எதுவுமே நமக்கு மக்களுக்கே தெரியாது. இப்போ போயிருக்கிறாரு அமெரிக்காவுக்கு. அவர் இன்றைக்கி போகும்போது செய்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நிறையா வேலைவாய்ப்புகளை உருவாக்க போகிறோம், நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போயிருக்கிறாரு. ஸோ வந்தால் தான் தெரியும் அவர் என்ன கண்டிஷனில் இருக்கிறாருன்னு. பட் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ ஒரு நாடுகளுக்கு போகும்போது நம்ம நாட்டினுடைய, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நல்ல திட்டங்கள் கிடைச்சாவோ இல்லை நிறைய கம்பெனிஸ் இங்கே வந்தாவோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் சாத்தியமாக அப்படின்னா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லை இது ஒரு சாதாரண சம்பிரதாயமாக போகிறாங்களா, இல்லை பர்சனலாக ஏதாவது போகிறாங்களா, இல்லை ஒரு வேளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது போகிறாங்களா அவங்களுக்குள்ள ஃபேமிலி. பட் என்னங்கிறது நமக்கு வந்தால் தான் தெரியும். மற்றபடி பெருசாக இதுக்குள்ளே சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய செய்தி இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எவ்வளவோ செய்திகள்லாம் தமிழ்நாட்டில் மறைக்கப்பட்டுருச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் சவுக்கு சங்கர் கதை என்னன்னே தெரியல. கோர்ட்டில் அப்படியே நிற்கிது, இது அப்படியே போய்கிட்டு இருக்கு. அவர் ஜெயிலில் இருக்காப்புல. அந்த மாதிரி நிறைய அந்த கள்ளச்சாராய சாவுக்கு இது வரைக்கும் விட கிடைக்கல. அதே மாதிரி இந்த தண்ணி தொட்டியில் குடி தண்ணீரில் மலம் கலந்த வழக்கு அப்படியே நிற்கிது. அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரும்போது இந்த பிரச்சனைலாம் அப்படியே மறைக்கப்பட்டு பொதுவாகவே நம்மக்கிட்ட ஒரு பெரிய நமக்கு மைனஸ் என்னென்னா, பொதுவாகவே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நம்ம மறதி அதிகம். நமக்கு நம்மளுடைய ஹிஸ்ட்ரி பெருசு. நம்ம வந்து உலகளாவே வாழ்ந்தோம், பறந்து ஆட்சி செஞ்ச மன்னர்கள்லாம் இருந்த காலங்கள்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து டோட்டலாக நம்ம மறதிக்கு போயிடுறோம். இன்றைக்கி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா நாளைக்கு ஒரு நிகழ்வு நடக்கும்போது இந்த நிகழ்வை மறந்துடுறோம். நம்ம வந்து அதிலே ஸ்டேபிளாக நிற்கிறது இல்லை. இந்த தவறு நடந்துருச்சு, இனிமேல் இந்த ஆட்சி வரக்கூடாது, இந்த கட்சி ஜெயிக்கக்கூடாதுன்னு யாருமே நினைக்கிறது இல்லை. அவங்க கடைசியில் நம்மளை எங்கேயும் மைண்டு மாற்றிடுவாங்கன்னா பணம் கொடுத்து ஜெயிச்சிருவாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம மக்களை வந்து மடைமாற்றி வச்சுருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாக மறந்துடும், கடந்து போயிடுறோம். யாருமே நம்ம தேசத்தை பற்றியோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவலங்களை பற்றியோ யாருமே அதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. சிந்தித்தா மாற்றங்கள் வரும். சிந்திக்க முடியலன்னா திரும்ப இதே தான் திரும்ப இந்த 2 கட்சி தான் திரும்ப வந்தே இருக்கும். ஒரு மாற்றம் வரணும் பொதுவாக. ஏன்னா தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 50 வருஷமாகவே இவங்க 2 பேரும் மாற்றி ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஊழல் பண்ணதை அவங்க சொல்கிறாங்க, அதை மாற்றி துப்பிக்குவாங்க.
சண்டை வந்துச்சுன்னா இவர் அவங்களும் துப்புவாங்க, அவங்க துப்புனா இவங்களும் தொடச்சிக்குவாங்க. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கிறதுனால மக்களுக்கே ஒரு போர் அடிச்சது மாதிரி தான் இருக்குது. இது யார் முடிவெடுக்கணும்? மக்கள் தானே முடிவெடுக்கணும். காசு கொடுத்தோம்னா ஓட்டு போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் பெரிய ஃபண்டிங் இப்போ 2026க்கெலாம் பெரிய ஃபண்டிங் சோர்ஸ் திமுக வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால் 26 திமுக தான் வருவாங்க. அப்போ நம்ம 2026ல் திமுக, பிஜேபி, அதிமுகன்னு இருக்கிற இடத்துல இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குல்ல சார், அந்த கட்சி உள்ள வர வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பல பேராலும் இப்போ வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பொதுவாக புரிஞ்சுக்குங்க, ஒரு கட்சி உருவாகிறதுங்கிறது தலைவன் சரியாக இருக்கணும். ஒரு தலைவன் சரியாக இருக்கணும்னா தலைவன் வச்சுருக்க கொள்கை சரியாக இருக்கணும். இந்த ரெண்டு வச்சு தான் மக்கள் நம்புவாங்க. இப்போது திமுக உருவாகும் போது அறிஞர் அண்ணா மிகப்பெரிய கொள்கையோட சித்தாந்தத்தோடு உள்ளே வந்தார். அதே மாதிரி பெரும்பான்மை இருக்கக்கூடிய இந்துக்களுக்காக நாங்கள் இருக்கோன்னு சொல்லி பிஜேபி உருவாச்சு. அதே மாதிரி அங்கேருந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒருத்தர் திமுகலேருந்து வெளியில் வந்து தான் ஏடிஎம்கே உருவாது எம்ஜிஆர் மூலமாக. எம்ஜிஆர் எல்லாராலையும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக மாறுறார். எல்லாருக்குமே பரிச்சயமான ஒருத்தராக வர்றாரு. அவரும் வந்து சாகிற வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் வந்தால் மட்டும்தான் இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்போது நீங்கள் சொல்கிற விஜய் கட்சிலாம் வந்து முதல்ல தலைவன் சரியாக இருக்கணும். முதல்ல பொது வெளியில் ஒரு தலைவன் சராசரியாக நின்று பேசணும், மக்களுடைய குறையை கேட்கணும். பாதுகாப்போடு வந்துட்டு பாதுகாப்போடு போகிறதுக்கு வந்து அது தலைவனே தேவையில்லை. அது எதுக்கு தலைவன்? நீ மக்களோட மக்கள் இருந்தால் மட்டும்தான் தலைவன். இப்போ கம்யூனிஸ்ட்லாம் அப்படி தான் உருவாச்சு. அவங்களாம் கட்சி நடத்துறதுக்கே காசு இல்லாமல் உண்டியல் குலுக்கி கட்சியை வந்து கட்டமைச்சாங்க. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா சீமான் வந்து தொடர்ந்து 15 வருஷமாக போராடிட்டு வர்றார். ஒரு கணிசமான வாக்கு அவர் வச்சுருக்கிறார். என்ன சொல்லப்போனால் இந்த ரெண்டு கட்சிகளுடைய வெற்றி தோல்வியை சில இடங்களில் நிர்ணயிக்கிறதுக்கு கூட நாம் தமிழர் ஓட்டு வாங்குகிறான் அந்தளவுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு தலைவன், அப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சீமான் ஒரு கொள்கை வச்சுருக்கிறார். நான் இப்படி தான்ங்கிறத கொள்கை, என்னுடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு வச்சுருக்காங்க. இவங்க எதுவுமே இல்லாமல் ஒரு தலைவனாக இவங்களாக கற்பனை பண்ணிக்கிறது வந்து ஜெயிக்கவே முடியாது. இப்போ விசில் அடித்தாங்குஞ்சிங்க இருப்பாங்க, சினிமா பார்க்குறதும் சினிமா ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்களாம் ஓட்டாக மாறுமானா ஓட்டெல்லாம் மாறாது. காரணம் என்னென்னா விஜய் வந்து இன்னும் அரசியலுக்குள்ளே வரவே இல்லை. இப்போ கொடியை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மாநாட்டில் அவங்களுடைய கொள்கை, இவர் வந்து பேசுகிற விதமே வந்து மக்களுக்கு பிடிக்கணும், மக்களை ஈர்க்கிற மாதிரி பேசணும். அறிஞர் அண்ணாலாம் பயங்கரமாக பேசுவார். அதுக்கடுத்து வந்த கலைஞர் அவர்கள் வந்து பேசியே ஆட்சி வந்தவங்க அவங்கெல்லாம். ஸோ மக்கள்கிட்ட வந்து செய்கிறாங்களோ செய்யலையோ மக்களை வந்து ஈர்க்கக்கூடிய தலைவராக இருக்கணும். நீங்கள் அழகாக இருக்கிறதுக்காக ஈர்க்கிறது இல்லை, அறிவார்ந்து சிந்திக்கணும். பொருளாதார கட்டமைப்பு உங்கள்கிட்ட என்ன இருக்குது, நீங்கள் இந்த நாட்டை எப்படி வழிநடத்த போகிறீங்க, இளைஞர்களை எப்படி கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கொண்டு வரணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எம்ஜிஆர்லாம் உருவாகி வரும்போது சினிமாவில் சீரட்டு பிடிச்சிருக்க மாட்டார், தண்ணி அடிச்சிருக்க மாட்டார். இந்த விஜய்ங்கிறவன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணி தான் அடிப்பான், சீரட்டை பிடிச்சிட்டே இருப்பான். திரைக்காக மட்டும் சொல்கிறீங்க? அவன் நேரடியாகவும் குடிக்கிறாங்க. திரைக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரியாது அந்த கர்மம். சினிமாவில் நீ என்ன சொல்ல வர்ற? எம்ஜிஆர் படத்தை எடுத்திங்கன்னா சினிமாவில் அவர் வந்து குழந்தைங்களுக்கு பாடியிருப்பார், உழைக்கும் வர்க்கத்துக்காக பாடியிருப்பார், அந்த மாதிரி படம் எடுத்திருப்பார், நடிச்சிருப்பார். அப்போ அவங்க எல்லாரும் ஈர்த்துச்சு. இவங்க ஒரே ஒரு நாள் லாஸ்ட்டாக ஒரு படம் எடுத்திருந்தாங்க, பார்த்தேன். ஒரே அது என்ன படம்ப்பா, ஒரு படம் கிட்டத்தட்ட 3500 பேரை ஒருத்தனே கொள்கிறான். விஜய் கொள்கிறான், 3500 பேரை கொள்கிறான் சர்வசாதாரணமாக. இப்படி ஒரு வந்து ஒரு மக்கள்கிட்ட அந்த இளைஞர்கள்ட்ட ஒரு வன்மத்தை தூண்டக்கூடிய மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து போடுறது. சிகரெட்டு பிடிக்கிறது ஏன் காட்டுற? சிகரெட்டு பிடிக்க மாட்டேன்னு பொது வெளியில் அறிவி, நான் குடிக்க மாட்டேன், நீங்களும் குடிக்கக்கூடாது, நான் பண்ணது தப்பு, இது தவறான செயலை வந்து இளைஞர்கள் ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு நாள் சொல்லு. சினிமாவில் இனிமேல் அந்த காட்சி எனக்கு இருக்காதுன்னு இனிமேல் சொல்ல முடியாது. இனிமேல் சினிமாவில் அவர் நடிக்க போகிறதில்ல. ஆனால் இவர் வரப்போறான்னு தெரிஞ்சிருந்தும் கூட, அந்த லியோ படம் தான் நினைக்கிறேன், வரப்போறான்னு தெரிஞ்சிருந்தும் கூட சிகரெட்டு பிடிக்கிறது, வெட்டு குத்து, இந்த மாதிரி ஒரு தலைவன் வந்து வந்தால் இளைஞர்கள் எப்படி வழிநடத்த முடியும்? அது வந்து டேரக்டரோட ஸ்கிரிப்டில் நடிக்காத. ஏன் எம்ஜிஆர் கூட தான் நடித்தார், முடியாதுன்னு தான் சொல்லிடுவார். அந்த மாதிரி சிகரெட்டு பிடிக்கிற சீனோ குடிக்கிற சீனோ வந்து அப்படி ஒரு படமே வேணான்றுவார். நீ காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னா இப்போ நாட்டை எப்படி நீ காப்பாற்றுவ? காசுக்காக எவன்டானாலும் வித்துருவே நீ இல்லையா? அப்போது உங்களோட கொள்கை இல்லை. நீ கொள்கைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தலைவனை நீ உருவாகலை. இப்போ நீ தான் சொல்கிற ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகம் வரணும்னு. நீ யுகமே வரலையே. நீ போன படத்தில் லியோ படத்துலேயே அவ்வளோ மோசமாக தான் நடிச்சிருக்க. ஆமாம் தானே? பாருங்கள், ஒரு வன்முறை காட்சியாக தான் படம் பூரா இருக்கும். இப்போ ஒரு படம் வருது போல வருது, அது எப்படி வருதுன்னு தெரியல. நீ என்ன திரையில் காமிக்கிறேங்கிறத வச்சு தான் அவன் தலைவனை தேர்ந்தெடுக்கிறான். நீ வந்து திரையில் இப்போ விஜயகாந்த் நடித்தார்,
விஜயகாந்த் ஒரு தலைவனை எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா, விஜயகாந்தில் நல்ல குணங்கள் இருந்துச்சு. விஜயகாந்தில் சினிமாவில் இருக்கும்போது கூட சினிமாக்காரங்க ஈஸியாக அணுக முடியும். விஜயகாந்தை தேடி ஒருத்தவங்க உதவின்னு போனால் அவர் செஞ்சு கொடுப்பாரு. போனோன்னா முதல்ல சாப்பிட சொல்லுவார், முதல்ல சாப்பாடு. இந்த மாதிரியான கேரக்டர் தான் அவரை ஜெயிக்க வச்சுச்சு, ஒரு நல்ல ஆளுமையை கொண்டாந்துச்சு. அவருடைய துரதிருஷ்டம், முதலமைச்சராக எல்லாம் முடியாமல் போயிடுச்சு, இறந்து போயிட்டார். ஆனால் அந்த மாதிரியாவது நீ உருவாகிருக்கணும். நீ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு உன் வீடே பார்த்தீங்கன்னா சீனை பெரிஞ்சு ஒரு மாதிரி சுற்றி வச்சுருக்கோம், வீட்டுக்குள்ளே கட்டி வச்சு வெளியில் உன் வீட்டுக்கு வெளியில் நல்லா யோசிங்க, ஒரு தண்ணீர் பந்தல் கூட இல்லை. உன் வீட்டில் பார்க்க வர ரசிகர்கள் ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட, ஏன் நான் 2 குடம் வச்சு தண்ணி வச்சு எத்தனை கோடி பணம் வச்சுருக்கேன், எத்தனை 1000 கோடி வச்சுருக்கேன். ஒரு 2 மண்பானை வச்சு தண்ணி வச்சு வரக்கூடிய ரசிகர்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்க ஒரு நாள் துப்பு இருக்கா? உன் வீட்டை பாதுகாப்பாக கட்டி வச்சுக்கிட்ட, உன்னையே பாதுகாப்பாக பார்த்துக்கிட்ட, உன்னை நம்பி இந்த ஜனங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா ஜனங்க எப்படி பாதுகாப்பாக இருக்கும்? அப்படி பார்த்தா இவர் கார்ப்பரேட் அரசியலுக்குள்ளே வரார், மக்கள் அரசியலுக்குள்ளே வரல. மக்கள் அரசியலுக்குள்ளே வரணும்னா மக்களோட மக்களாக வாழணும், மக்களை சந்திக்கணும், டெய்லி தினம்தோறும் ரசிகர்களை சந்திக்கணும், ஆலோசனை பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்தால் மட்டும்தான் மக்கள் நம்புவாங்க. அதனால் இது ஒரு மாய பிம்பம் தான் விஜயை பொறுத்த வரைக்கும். அந்த கட்சி பேர் என்ன? தமிழக வெற்றி கழகம். அது வெற்றி கழகமாக போயிடும். அது வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருக்கவங்களுக்கு, ஆனால் கழகமாக தான் இருக்குமே ஒழிய நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஜெயிக்காது. ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இப்போது ஒரு ஆடு இருக்குது. இந்த ஆடை நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் இந்த நரி நல்லா இருக்குன்னு சொன்னால் அவன் சொல்லுவான், யோ இது ஆடியா அப்படின்வான். இதே மாதிரி 10 பேர் 15 பேர் சேர்ந்து நரின்னு சொல்ல ஆரம்பிச்சுன்னா அவன் நரினே நம்பிடுவான். ஆனால் உண்மையிலே அது ஆடு தான் வாங்கிட்டு வந்திருப்பான். 10 பேர் தொடர்ந்து இந்த பொய்யை சொல்லி இதை நிறைய எங்கே வாங்கிட்டு வந்து நரி பிடிச்சி வந்திருக்கா, நிறைய ஜாக்கிரதையாக கட்டி போடுறான், இப்படி ஒருத்தனா சொல்லணும்னு வச்சுங்க, உண்மையிலேயே இவன் மைண்டு மாறி உண்மையில் நிறைய தான் வாங்கிட்டு வந்தோமோ டவுட் வந்துடும். அந்த மாதிரி இவங்க ஒன்றும் இல்லாத வெத்து வேட்டை இது பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சு விஜய் வராருன்னு 1 மணி நேரம் விஜய் அண்ணாமலைகிட்ட பேச சொல்லணும். டைரெக்டாக பொது மேடையில் அண்ணாமலைக்கு ஈக்குவலாக 1 மணி நேரம் பேச சொல்லுங்கள். நான் ஒத்துக்கிறேன், விஜய் ஜெயிச்சிருவான்னு. என்ன தெரியும்? பொருளாதாரத்தை பற்றி தெரியுமா? மக்களுடைய வறுமை பற்றி தெரியுமா? உனக்கு பசினா முதல்ல என்னன்னு தெரியுமா? எம்ஜிஆர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். விஜயகாந்த்லாம் ஒரு வேளை சாப்பாடு அவர் பணக்காரர் தான் விஜயகாந்த். ஆனால் தொழிலுக்கு இங்கே காசே இல்லாமல் கஷ்டப்பட்டுலாம் வந்தவர். பசியோட அருமை எல்லாருக்குமே தெரியும். கலைஞரும் அப்படி தான். அறிஞர்னா இப்படி வந்தவங்க தான் மக்களை பற்றி சிந்திக்க முடியும். நீ பிறந்ததுலேருந்தே சொகுசாகவே வாழ்ந்திருக்க, உங்கள் அப்பா டைரக்டரு, நீ பெரிய குடும்பத்தில் பிறந்த, உனக்கு என்ன இருக்கும், உனக்கு என்ன வழி தெரியும், மக்களுடைய வழி தெரியும், நீ எப்படி தலைவனாக உருவாக முடியும்? அப்போ நீ கார்ப்பரேட் அரசியல் தான் அவர் கொண்டு வர முடியுமே ஒழிய மக்கள் அரசியல் கொண்டு வர முடியாது. 2வது தேர்தல் அரசியலுக்குள்ளே அவர் பெருசாக ஜெயிக்க முடியாது, அவரால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. ஆளானப்பட்ட ரஜினியே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரே முடிவு பண்ணுறாரு, இந்த களம் ரொம்ப மோசமானது அப்படின்னு முடிவு பண்ணி வேண்டான்னு போயிடுறாரு. ரொம்ப வருஷமாக இருந்தாங்க ரஜினி ரசிகர்லாம், 40 வருஷமாக ரஜினி ரசிகர் இருக்கான், 30 வருஷமாக இருந்தாங்கன்னா ஒரு நாள் கட்சி ஆரம்பிச்சிருவார், நம்ம கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம்னு நினச்சவனை பூரா அடுத்த செகண்டில் ரோட்டில் விட்டு போனவர் ரஜினிக்கு இல்லாத மவுசா உனக்கு இருந்துட போகுது. ஸோ அவரே பயந்துருக்கார். ஏன்னா அந்த களம் பயங்கரமானது அரசியல் களம். ஏன்னா நீங்கள் அரசியலுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா நீங்கள் மானம், மரியாதை, ரோசம், கோபம் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு நடைபிணமாக தான் நீங்கள் வர முடியும். இங்கே அரசியலுக்குள்ளே வரணும் நடைமுறையமாக தான் இருக்கணும். ஏன்னா டெய்லி அவமானத்தை சுமக்கணும், டெய்லி அசிங்கத்தை சுமக்கணும். இதெல்லாம் நீங்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கணும். உன்னை பற்றி பேசுவான், உன் குடும்பத்தை பற்றி பேசுவான், உன்னுடைய பரம்பரை பற்றி பேசுவான், உன் மதத்தை பற்றி உன் மதத்தை பற்றி பேசுவான், எல்லாமே நடக்கும். பண்ணாத தப்பை பேசுவான், பெண்களோட இணைச்சி பேசுவான், இப்படி இருந்தேன்னு என்னென்ன தூத்தணுமோ புழுதி வாரி இந்த உலகம் தூத்திக்கிட்டே இருக்கும். இதை பூரா நீ தாங்கி வந்தால் தான் நீ தலைவனாக முடியும். அப்போ எதுவுமே தாங்குகிற சக்தி உனக்கு இருக்காது. ஏன்னா அவன் பேசுறது உன் காதுக்கே கேட்காது. நீ அதை போய் பார்க்க போகிறதில்ல. உனக்குன்னு ஒரு உலகத்தை படைச்சி வச்சுருக்க, உன் உலகத்தை நீ வாழ போகிற. மக்கள் படக்கூடிய துன்பங்கள் உனக்கு தெரிய போகிறதில்ல. அதனால் இந்த வெற்றி கழகம் உண்மையிலேயே வெற்றிகரமாக தான் இருக்க போகுது. இதில் இணைகிறவங்களும் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தான் தரதலையாக போகிறாங்கன்னு தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா சரியான பாதை இல்லை, சரியான கொள்கை இல்லை, சரியான நபர்கள் அவர் சுற்றி இல்லை வழி நடத்துறதுக்கு. ஸோ அதனால் இப்படி தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா எல்லாருமே இப்போ என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா, விஜய் அரசியலில் முதல் படி எடுத்து வச்சுட்டாருன்னு நம்பிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தா இன்னும் படியே போலையோ படிக்கிட்ட அவருக்கு படிக்கட்டே தெரியாது. எந்த முதல் படி, என்ன முதல் படி, அந்த கொடி எத்தனை முதல் படியா? இதுக்கப்புறம் மாநாடு வைக்க போகிறேன்னு வைக்கட்டும். காசு வச்சுருக்காரு, செய்கிறாரு. அவர் என்ன கம்யூனிஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு உண்டியல் குளிக்க வைக்க மக்கள்கிட்ட இல்லை, அவர்கிட்ட பணம் இருக்குது. அவருக்கு ஸ்பான்சர் பண்ணவும் நிறைய பேர் பின்புலத்தில் நிறையா பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் கைக்கூலிகள் இருக்காங்க, செய்வாங்க. சினிமா பெரிய பெரிய சினிமா கம்பெனிஸ் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. பல லட்சம் கோடி செலவு பண்ணுவாங்க. அவர் மாநாடு போடுவார்.
இவர் என்ன மைண்ட் செட்டில் உள்ளே வராருன்னா திமுக எப்படி அரசியலை முன்னெடுக்குதோ, எப்படி மக்கள்கிட்ட காசு கொடுத்து ஓட்டு வாங்குறோம், அதே மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஃபண்டை இறக்கி மக்களுக்கு இப்போ வந்து திமுக 10,000 ஒரு ஓட்டு கொடுக்குதுன்னா இவர் 15,000 கொடுத்து ஜெயிக்கணுங்கிற மோட்டிவில் தான் செய்ய முடியும். மற்றபடி மக்களுக்காக உழைச்சி சீமான் கட்சி மாதிரி நாம் தமிழர் மாதிரி மக்களோட இருந்து உழைச்சி அந்த மாதிரிலாம் கிடையாது. வந்தார்னா கார்ப்பரேட் செக்டர் தான் வருவார், அந்த ரேஞ்சில் தான் அதை பார்ப்பார், அரசியல் பண்ணுவார். ஒரு சின்ன பிம்பத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒன்று கூட்டணி வைப்பார். இண்டிவிஜுவலாக அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கூட்டணி வச்சு அதன் மூலமாக மேம்படலாம். மற்றபடி சரியான தலைவரானா சரியான லீடர் விஜய் கிடையாது. அவர் ஒரு சினிமாவுக்கு வேணால் ஒரு ஹீரோ வேணால் பார்க்கலாம். நானும் சின்ன வயசுலலாம் நான் விஜய் ரசிகர்லாம் இருந்திருக்கேன். அந்த ஆள் மாதிரிலாம் முடி வெட்டிக்கிடுவேன், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். சினிமாவில் ஓகே தான். நான் விஜய் வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய் ஓகே. ஆனால் நீங்கள் மக்களுக்குள்ளே வரும்போது மக்களுடைய வழி சுமந்து நீங்கள் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ தான் நீங்கள் நல்ல தலைவராக அங்கீகரிப்பாங்க இந்த தமிழ்நாட்டில். நீங்கள் மற்ற ஸ்டேட்லலாம் கூட கேள்வி கேட்க மாட்டாங்க. கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் கேள்வி அவ்வளோ கேள்வி கேட்பாங்க. நீ இங்கேருந்து உடஞ்சி நீ வெளியில் வரணும். இது அந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி நீ வெளியே வர்றதுக்குள்ளே உன்னால் முடியுமான்னு தெரியாது. அதுக்கு உனக்கு எத்தனை யுகம் ஆகும் தெரியாது. அவர் படத்தில் சொல்கிற மாதிரி இதுக்கப்புறம் தான் இந்த சீட்டோட ஹீட் என்ன. ஆமாம், சீட்டோட ஹீட்லாம் பின்னாடி ஃபுல்லாக பற்றிக்கும். அப்புறம் ஓடிடுவார் டவுசர் எரிஞ்சு போய். அதனால் இந்த வெட்டிக்கழகம் உண்மையிலே வெட்டிக்கழகமாக தான் இருக்குமே ஒழிய தமிழ்நாட்டில் ஜொலிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. இந்த கொடி பாருங்கள், எவ்வளவோ கலர் இருக்குது, எவ்வளவோ லக்ஷனை இருக்குது. லக்ஷனைனா லோகோன்னு சொல்லுவோம், இருக்குது. ஆப்பிரிக்கா யானையை கொண்டாந்து வைக்கிறாங்க. நம்ம நாட்டு யானை இல்லையா? ரெண்டாவது, நீ எதுக்கு அதில் யானை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒன்றும் இல்லை. முத்தூட் ஃபைனான்ஸுடைய லோகோவும் புரியுதா, விஜயுடைய கொடியும் ஒன்றா இருக்குது. அவன் தான் 2 யானை வச்சுருப்பான். அவங்களுடைய லோகோவும் விஜயுடைய கொடியும் ஒன்றா இருக்குது. ஒருவேளை முத்தூட் ஃபைனான்ஸ் பண்ணுறானோ கட்சி வளர்க்குறதுக்கு கூட தெரியல, மேபி தெரியலை. அப்படிதான் அர்த்தத்தை வந்து இப்போ வரப்போகிற மாநாட்டில் ஏன் நீ அப்போவே சொல்ல வேண்டிய சொல்கிறதுக்கு ஒரு யுகத்தை நீ வரதுக்குள்ளே ஒரு யுகம் ஆகிடும் போல இருக்குதே. நீ களத்துக்குள்ளே இறங்குறதுக்கே ஒரு யுகம் ஆகிடும் போல இருக்க. நீ உன்னுடைய கொள்கையை சொல்லு, உன்னுடைய பேச்சாளர்கிட்ட சொல்லு, எல்லா ஊர்களையும் பேச சொல்லுங்கள். எல்லாம் ஆள் போட்டிருப்பீங்க, மாவட்ட செயலர் போட்டிருப்பீங்க, பேச சொல்லுங்கள். உன்னுடைய கொள்கை நீ கொடி ஏற்றும் போது சொன்னதாங்க கொள்கை. இந்த கொடிக்கு வந்து ஒரு கதை இருக்குது, நான் வந்து மாநாடு போடும்போது தான் சொல்லுவேன்னா, அப்போ இனிமேல் கதை எழுத போகிறான்னு அர்த்தம். வெளியிட்டுட்டு யானைக்கு ஒரு கதை, யானை காதில் எறும்பு போச்சு, அப்புறம் ஒரு பூ, அந்த பூ வந்து கொண்டையில் தாளம்பூ, கூடையில் என்ன பூ அப்படிங்கிற ரஜினி பாடுற மாதிரி ஒரு பூக்கு ஒரு கதை எழுதுவார். அப்புறம் அந்த கொடி கலர் வந்து ஒரு நாட்டினுடைய கொடி, அது கனடா நாட்டினுடைய கொடி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு லீஃப் வரும், இவங்க வந்து ஒரு பூ வச்சுருக்காங்க. இவங்களுக்கே சொந்த அறிவே இல்லையா? நம்ம தேசத்தில் கொடி நான் என்னுடைய கட்சிக்கே அற்புதமான கொடி மஞ்சள் வெள்ளை வச்சேன், நடுவில் வந்து ஒரு 2 பக்கம் புலி தலை வச்சேன், வால் கேடயம் வச்சு பக்கவாக நானே இவ்வளோ சிந்திச்சு ஒரு கொடி அறிமுகப்படுத்தினேன். இவங்க இந்த அளவுக்கு படித்தவங்க இருக்காங்களா, இல்லை இவங்க என்ன எல்லாமே போதையிலே தான் யோசிப்பாங்களா, இல்லை பணத்து கண்ணை மறைச்சிருச்சான்னு தெரியல. ஒரு கொடியை எப்படி கொடுத்துருக்கலாம் நம்ம நாட்டில்? இது ஒரு கொடின்னு சொல்லி தருவாங்க, சரி தொலைகிறாங்க, என்னத்தையே பண்ணுறேன், அவங்க கட்சி அவங்க கொடி, நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பட் இருந்தாலும் இதெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கும் மக்கள்கிட்ட. அதனால் இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஓகே, சாதாரண மக்களுக்கு இதனால் என்ன பயன்னு தெரியாது. அந்த கொடியை வச்சுக்கிட்டு மாவட்ட செயலர்கள் கட்சியில் உள்ளவங்க கார்களில் போட்டு திரிவாங்க. ஆனால் அதில் எந்த கொள்கையும் இருக்கான்னு இனிமேல் ஒரு மாநாடு வச்சு அந்த மாநாட்டுக்கு அப்புறம் தெரியணும். இப்படி தான் வந்து இந்த வெட்டி கழகம் போய்கிட்டு இருக்கு. ஓகே சார், நம்ம இது ஒரு பக்கம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்களே அண்ணாமலையும் விஜயும் பேச விட்டு பார்த்து அப்படி, அதனால் நான் இப்போ ஒன்று கேட்குறேன். அண்ணாமலை வந்து இப்போது லண்டன் போயிருக்காரு, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அண்ணாமலை இங்கே இருந்தாலும் ஒன்று தான், லண்டன் இருந்தாலும் ஒன்று தானே. இப்போ இங்கே இருந்தால் மட்டும் என்னத்தை பண்ணிடுவார்? இல்லை, அண்ணாமலை லண்டனில் இருந்தாலும் ஒன்று தான், தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒன்று தான், டெல்லியில் இருந்தாலும் ஒன்று தான். ஏன்னா ஒன்றும் இங்கே ஆக போகிறதில்ல. பிஜேபி மாநில தலைவர் இல்லை அவர், இப்போ அவர் போயிட்டாருன்னா இப்போ அந்த மாநில தலைவர் இடத்தை யார் இது பண்ண? இங்கே பாருங்கள், 3 மாதத்துக்கு எப்போதுமே வந்து பிஜேபிக்கு வந்து சும்மா டம்மி தான் இங்கே மாநில தலைவர்லாம். அங்கே டெல்லி தான் இயக்கும். மாநில தலைவர் வேணால் சும்மா வேணால் உதார விட்டு பேசிகிட்டு இருக்கலாம், மற்றபடி இவரால் எந்த செயல்பாடும் செய்ய முடியாது. ஒரு கூட்டணியை கூட ஒரு முடிவு பண்ண முடியாது. ஒரு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகியை கூட இவரால் தூக்க முடியாது. ரைட்ஸ் இல்லை, பைலாவிலே கிடையாது. பிஜேபி பைலாவிலேயே ஒரு மாநில பொறுப்பில் பேரன்பாடியில் இருக்கவங்களை தூக்குறதுக்கு மாநில தலைவருக்கே ரைட்ஸ் கிடையாது. டெல்லியில் அப்ரூவ்டு வாங்கி தான் பண்ணணும். இதுதான் ப்ராப்பர் பைலா. இவங்க இந்த விஷயம் தெரியாதவங்களே அவங்களே லெட்டர் பேட்டை கொடுத்து தூக்குறாங்க. அதே மாதிரி
அண்ணாமலை இங்கே இருந்து மட்டும் இங்கே என்ன பெருசாக சாதிச்சிட்டாரு, இல்லை போனதுக்கப்புறம் என்ன வெற்றிட ஆக போகுது. கேசவ விநாயகம்னு ஒரு பெரியவர் இருக்கார், அவர் தான் வந்து பொறுப்பில் இருக்கார். ஸோ அவர் தான் வந்து தமிழ்நாட்டை கட்டமைப்பார், அவர் தான் யாரை செலக்ட் பண்ணணும்னு இருப்பார். அதனால் கேசவ விநாயகம் பார்த்துப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் வானதி சீனிவாசன் போன்றவங்க, அக்கா தமிழிசை, இவங்கெல்லாம் இருக்காங்க. தமிழிசை கூட லைஸாக இப்போ காய் நகர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அண்ணாமலை போனதுக்கப்புறம் வாய்ப்புக்கு இருக்காங்க. பட் இருந்தாலுமே இங்கே தலைவர்களை வந்து எந்த முடிவுமே எடுக்க முடியாது. சும்மா வேணால் கற்றுக்கிட்டு இருக்கலாம், எந்த முடிவுமே எடுக்க முடியாது. இது வரைக்கும் இருந்த தலைவர்களும் இருக்கட்டும், இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் வந்து பெருசாக வளர்ந்துருச்சுலாம் சொல்லுறதுலாம் நான் நம்பவே மாட்டேன். அது காதில் எவனுக்காவது பூ சுற்று சொல்லுங்கள். அண்ணாமலை செஞ்ச தவிர நான் பல தடவை சுட்டி காட்டியிருக்கேன். இப்போவும் கூட ஏடிஎம்கேயை தப்பாகவே பேச போகிறாரு. அவரை வந்து எடப்பாடியை வந்து தப்பாக பேசி உடைக்கிறாரு. ஊருக்கு போகும்போது சும்மா போகாமல் ஒரு விமர்சனத்தை கிளப்பி விட்டு போகலான்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களை பார்த்துட்டு தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு அரசியலில் இருக்கிற ஒரு மாநில தலைவரே இப்படிலாம் பேசுறது சரியா? இல்லை பேசுறது சரியா தப்பாங்கிறதுக்குள்ள முதல்ல நீ யாருன்னு கேட்குறேன். இப்போது எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இருக்கார். அவ்வளோ பெரிய கட்சிக்கு இன்றைக்கி அவர் பொதுச்செயலாளராக இருக்கார், கட்டமைப்பாக வச்சுருக்கார். அந்த கட்சியை வந்து இன்னொருத்தங்கிட்ட வந்து வாங்கினாரா, காசு கொடுத்து வாங்கினாரெலாம் இல்லை, அது அப்புறம். ஆனால் ஒரு 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். அவர் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் பெருசாக விமர்சனங்கள் எதுவும் அந்த ஆட்சியில் இல்லை. ஒரு கட்சியை வந்து இன்றைக்கி எத்தனையோ நீதிமன்றங்கள் மூலமாக உடைச்சி இன்றைக்கி வந்து ஒரு ஆளுமையாக இங்கே அந்த கட்சியை நடத்துகிறார். அப்போது நீ முதல்ல அவர் வந்து சாதாரண மாவட்ட செயலாளர், முன்னாடி நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், அப்புறம் மாவட்ட செயலாளர், அப்புறம் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கப்புறம் எம்பி, அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கார். ஒருத்தர் வந்து நீ பேசும்போது நீ உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ பேசுகிறதுக்கு? அரசியலில் உனக்கு தகுதி நீ வந்து ஐபிஎஸ் படிச்சிட்டேன்னா அதை எல்லோரும் பயந்துருவாங்களா? இல்லை நான் கேட்குறேன், ஐபிஎஸ் படித்தா எல்லோரும் வேணாலும் நீ சுற்றுவேன், எல்லோரும் வேணாலும் அசிங்கமாக பேசிடுவேன், நீ அவ்வளோ பெரிய ஆளா? 5 நிமிஷத்தில் ஒரே ஒரு லெட்ரு அவங்க டெல்லியிலேருந்து உனக்கு ஒரு லெட்ரு கொடுத்தா உன் நிலைமை என்ன? திருப்பி ஆட்டு கொடுத்தானே மேய்க்க போகணும். இது என்ன நிரந்தரமான வாழ்க்கை? எத்தனை பேர் பிஜேபியில் வந்து அவன் காணாமல் போயிட்டான். மூத்த தலைவர் இலா கணேசன் வரைக்கும் அமைதியாக ஆகிட்டார். இப்போ தான் வந்து கவர்னர் போட்டிருக்காங்க. அப்படிலாம் ஜாம்பவான்லாம் பிஜேபியில் வந்தவங்கலாம் பார்த்துட்டாங்க அந்த தமிழ்நாடு மக்கள். நீ என்னமோ நீ மட்டும்தான் இங்கே தலைவர் மாதிரியும், உன்னை விட்டால் இங்கே பிஜேபியில் யாருமே இல்லாத மாதிரியும், நீ பேசுகிறது தான் இங்கே சித்தாந்தம் மாதிரியும், நீ பேசுகிறது தான் உண்மை மாதிரியும் நீ பேசுகிறது எந்த வகையிலுமே ஏற்றுக்க முடியாது. இன்னொரு விஷயம், நீ இன்னொரு கட்சியை பற்றி பேசுகிறத நீ நிறுத்து. உன் கட்சிக்காரனே இந்த 40 சீட்டும் ஜெயிக்க விடாமல் பண்ணாங்க, அவனை பற்றி ஏதாவது நடவடிக்கை எடுத்தியா? அது எப்படி நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க? அண்ணாமலை அவர்களோட ஸ்டைலே பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்சியை விமர்சிச்சு, அதுதான் அந்த தப்பை தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீ இப்போ ஆளுங்கட்சியை நீ விமர்சிக்கிற, ஓகே, இப்போ திமுகவை நீ விமர்சிக்கிற, அது ஆளுங்கட்சி தவற சுட்டி காட்டுற, சரி. இவங்க வந்து இவங்க தான் ஆக்சுவலாக எதிர்கட்சி. நீ முந்திக்கிட்டே வர்றதுனால உனக்கு வளர்ச்சி வந்து நீ நினைக்கிறது தப்பு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு எடப்பாடிங்கிற தனி மனிதரை நீ வந்து பேசுகிறதுக்கு முதல்ல உனக்கு தகுதி என்ன இருக்குது அதை பார்க்கணும். அவர் வயது என்ன, உன் வயது என்ன? இப்போ நான் வந்து அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கும்போது கூட போட வளர்ந்து வார்த்தை வந்துருச்சா கூட என் தம்பிங்கிறனால அந்த உரிமையில் கூட சொல்லலாம், என்னை விட வயசு கம்மி தான். ஆனாலும் கூட அது கூட தப்பு தான். மரபு பார்த்தீங்கன்னா பொது இல்லை, அப்படி கூட பேசக்கூடாது தான். அண்ணாமலை எனக்கு பேசும்போது கூட ஒரு வார்த்தை வந்துடும். ஆனால் நீ வயதுக்கு மூத்தவர், இவ்வளோ அரசியல் அனுபவம் உள்ளவர் வந்து நீ இவ்வளோ தூரத்துக்கு நீ ஓட்டுறியே, அப்போ கட்சிக்காரன் குடும்ப வைக்காமல் என்ன பண்ணுவான்? ஒன்று. ரெண்டாவது, அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ அரசியலுக்குள்ளே வந்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? இங்கே அரசியல் என்ன தெரியும் உனக்கு? நீ அரசியலில் ஒரு குழந்தை, இப்போ தான் மறுபடியும் படிக்கவே போகிற. இதுக்கு நீ 3 மாதம் இருந்து எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நீ அனுபவத்தோடு வந்திருக்கணும். அரசியல் என்பது வந்து அடிப்படையிலேருந்து வரணும். அரசியல் என்பது 50 ஆண்டு காலம் அனுபவத்தில் கற்றுக்க வேண்டியதுதான் அரசியல். நீ வந்து படித்து புத்தகத்தை படிச்சுட்டு நீ 20,000 புத்தகம் படித்தேன், 50,000 புத்தகம், அம்பேத்கரை கம்மியாக தான் படித்தார் போல இருக்குது, இவர் அவ்வளோ படிச்சிருக்காருன்னு சொல்லி நீ பேசுகிறதா சித்தாந்தம், நீ பேசுகிறது சரின்னு பேசுறது தப்புது. எல்லாம் மக்கள் பார்த்து தான் இருக்காங்க. ஏன் இங்கே ஜெயிக்க முடியாமல் போச்சுன்னா, நான் பல தடவை சொன்னேன், இந்த ஏடிஎம்கே நீ எதுக்க பிஜேபி அழிவை நோக்கி தான் போகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு தலைவரை பற்றி பேசுகிறான்னு வச்சுங்க, இப்போ வந்து ஓபிஎஸை பற்றி ஒரு வேளை பேசினா ஓபிஎஸை மட்டும்தான் காயப்படுத்தும். ஆனால் அவங்கள ஓபிஎஸ் பின்னாடி கூட்டம் இல்லை, அவங்களுடைய தொண்டர்கள் யாரும் இல்லாதனால வேறு யாரையும் காயப்படுத்தாது. ஆனால் நீ வந்து ஒரு தலைவரை பற்றி நீ பேசும்போது, இன்றைக்கி ஒரு பொதுச்செயலாளர் இருக்கார் எடப்பாடி மேலே தனிப்பட்ட விமர்சனம் 1000 இருக்கட்டும், ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளரை வந்து நீ பேசும்போது கட்சியினுடைய தொண்டர்கள் கொந்தளிப்பான். அப்போ தொண்டர்கள் மனசுக்குள்ளே இப்போ பிஜேபியே நமக்கு ஆகாதுங்கிற ஒரு மனநிலைமை நீயே உருவாக்குற. நீ ஏற்கனவே பண்ண தப்புனால தான் 40 சீட்டை இழந்து நிற்கிற. நீயுமே ஜெயிக்க முடியல. இவ்வளவு பேசுனேன். நான் வந்து பாருங்கள், கோயம்புத்தூரில் நான் எத்தனை டெபாசிட் வாங்க மாட்டாங்க திமுக அப்படிலாம் நீ சொன்ன, வாய் உதார தானே விட்ட. உன்னால் என்ன ஜெயிக்க முடிஞ்சிச்சு? ஒரு 2 சீட்டு வந்துச்சா? இல்லை ஒரு சீட்டு நீ நின்று தொகுதியாக ஜெயிச்சியா? இதுக்கு மேலே என்ன அசிங்கம்? நீ அப்போவே நீ வந்து நான் இந்த தலைவராக இருக்க நான் தகுதி இல்லைன்னு சொல்லி நீ வெளியில் வந்திருக்கணும்.
நீ சும்மா திரும்பவும் இந்த அந்த போதைக்கு அடிமையாகி இந்த தலைவர் பதவியை வந்து வச்சுக்கிறதுக்கு தார்மீக உரிமை அண்ணாமலைக்கு கிடையாது. 40 சீட்டு நீ உன்னை நம்பி தானே கொடுத்தாங்க. நீ நடைப்பயணம் வச்ச, அப்புறம் மீனாகுமரி பஸ் வச்சு நடந்த, என்னென்னமோ நடந்ததெல்லாம் பண்ணி பார்த்தல, உன்னால் ஜெயிக்க முடியல. என்னால் ஜெயிக்க முடியல, நான் தலைவராக இருக்கிறதுக்கு தகுதியற்றவன் சொல்லி நீ வெளியில் வந்திருந்தீங்கன்னா உன் மேலே ஒரு மரியாதை இருந்திருக்கும். நீ ஜெயிக்கவே முடியல, திரும்பி மறுபடியும் 2026 நோக்கி பயணிக்கிற. அப்போது பிஜேபியில் இருக்கவனே பாதி பேர் வெளியே வர ஆரம்பிச்சிட்டான், பாதி பேர் சைலண்ட் ஆகிட்டான். இப்போ இந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டே வர்றார் அண்ணாமலை. நீ நல்ல தலைவனே வெளியில் வந்துடு. இல்லை நான் தார்மீக பொறுப்பேற்றுக்கிறேன், என்னால் முடியல, தவறு தான், நான் ஒத்துக்கிறேன், தவறை ஒத்துக்கிறேன், தோல்வியை நான் ஒத்துக்கிறேன், நான் மாநில பொறுப்பு எனக்கு வேண்டான்னு சொல்லி நீ வெளியில் வந்திருக்கணும்ல. நீ ஏன் திருப்பி அந்த இடத்த அடைச்சிக்கிட்டே இருக்கிற? வேறு ஒருத்தவங்களுக்கு கொடு, அக்கா தமிழிசை போன்றவங்களுக்கு கொடு, இல்லை வேறு யாராவது நல்ல வேலை செய்கிறவங்களுக்கு, நல்ல களத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடு. நீ சும்மா உனக்கு ஒரு மைக் மாபியா மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு நோய் இருக்கும்ல அந்த மாதிரி, மைக்கை பார்த்தா ஓடி போய் பேசிடணும். இது என்ன பழக்கம் அது? நீ அப்படி இருந்தீங்கன்னா உன்னை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியும். எந்த வகையிலையுமே சரி வராமல் நான் சொல்கிறேன். அப்போ நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க. நான் சொல்கிறத இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க, அது விடுங்க. நிறைய பேர் சொன்னது என்னென்னா, என்னை உட்பட ஏடிஎம்கேயை பகச்சிக்காதீங்க, நமக்கு இங்கே ஜெயிக்கணும், அதிகாரத்துக்குள்ளே வரணும்னா ஏடிஎம்கே வேணும். ஏடிஎம்கே கூட்டணி விட்டுட்டா நீங்கள் வந்து ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர் ஜெயித்தாங்க போன எலெக்ஷனில். 4 சட்டமன்ற உறுப்பினரும் ஏடிஎம்கேனா யாருமே ஜெயிச்சிருக்க முடியாது. ஓட்டை கணக்கு பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஏடிஎம்கே ஓட்டு மூலமாக தான், பிஜேபி ஓட்டு இல்லை, ஏடிஎம்கே ஓட்டு மூலமாக தான் 4 சட்டமன்ற உறுப்பினருமே ஜெயிக்க முடிஞ்சது, அக்கா வானதி சீனிவாசன் உட்பட. நான் என்ன கேட்குறேன், நீ இவ்வளோ பேசுகிறேல்ல, எனக்கு எந்த கூட்டணி வேணாம். பிஜேபி 2026 தனித்து போட்டியிடும், எனக்கு யாருமே தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா உன்னால்? ஜிகே வாசன் வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், டிடிவி வேண்டாம், ராமதாஸ் வேண்டாம், விஜயகாந்த் குச்சி எதுவுமே வேண்டாம். நான் பிஜேபி 2026 தனித்து போட்டியிடும் சொல்லு. நீ ஜெயிச்சிரு. ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினரை செய்யுங்க, வேறு ரொம்பலாம் நான் கேட்கல. வெறும் 10 சட்டமன்ற உறுப்பினர் பிஜேபி ஜெயிச்சிடட்டும். நான் அன்றைக்கி பாதி மொட்டை எடுத்துக்கிறேன். பாதி மொட்டை எடுத்துகிட்டு ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். அண்ணாமலை 10 சட்டமன்ற உறுப்பினர் ஜெயித்து விட்டார், நான் பாதி மொட்டை எடுத்துக்கிறேன்னு பப்ளிக்காக நான் பாதி மொட்டை எடுத்துக்கிறேன். அப்படி ஒரு வேளை அவங்க தோத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவார் அண்ணாமலை? அதுக்கான பதில் அவங்களுக்கு அப்போ சவால்னா நான் மொட்டை எடுக்கிறேன்ல, அப்போ நீ எடுக்க முடியுமா? நான் சவாலாக கேட்குறேன். அண்ணாமலை அவர்களை நீங்கள் திருப்பி ஆடு மேய்க்க போயிடணும். அரசியல் பக்கமே நீங்கள் வரக்கூடாது. ஆனால் இருந்தாலும் அதில் ரெடியாக தான் இருக்கிறான். தோத்துட்டா பேசாமல் ஆடு மேய்க்க போகிறேன்னா, அண்ணா எனக்கு ஆட்டுக்குட்டி இருக்குண்ணா, அண்ணா நான் ஆட்டுக்குட்டியை நான் மேய்ச்சிக்கொண்டு தான் சொல்லிட்டு இருக்காப்புல. அவர் தெரிய தயாராக தான் இருக்கிறாப்புல. அப்போது நம்ம என்ன இங்கே சாதுரியத்தனை வேணும்? இங்கே எல்லா கட்சிக்காரரும், எங்கள் கட்சிக்காரங்க பிஜேபியில் உள்ளவங்க அத்தனை பேரும் புலம்புறதுக்கு காரணம் என்னென்னா, அண்ணாமலையுடைய செயல்பாட்டில் இந்த ஒரு விஷயத்தில் பெரிய தப்பு. ஏடிஎம்கே வந்து கைக்குள்ளே வச்சுருக்கணும். எடப்பாடியை விமர்சிக்கிறது பிஜேபிக்கு தான் ஆபத்து. ஆனால் இதுக்கப்புறம் அதுக்கான சாத்தியமே இல்லை. சாத்தியம் இருக்குமா இல்லையாங்கிறது தான் ஒரு பக்கம் இருந்தாலும், சாத்தியப்படாத அளவுக்கு இவர் ஆக்கிட்டாப்புல. இப்போ இயற்கையாக வந்து ஒரு கூட்டணி கணிஞ்சு வர்றதுக்கும் ஒரு காயை வந்து கல் வச்சு பழுக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே உள்ளே வரணும், இவங்க உள்ளே சேரணும்னா இவங்க வைக்கிற டிமாண்ட் அண்ணாமலை தலைமை இருந்தால் வரமாட்டாங்கன்னு வைப்பாங்க. ரெண்டாவது, இப்போ அண்ணாமலை போடக்கூடிய அந்த விஷ விதைகள், அவர் தேவையில்லாத பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் முழுக்க ஏடிஎம்கேக்கு ஒரு ப்ளஸ் அமைஞ்சிடும், பிஜேபிக்கு மைனஸ் ஆகிடும். ஏன்னா பிஜேபியில் வந்து வெளியில் போகிறாங்கன்னு வச்சுங்க, மேக்ஸிமம் பிஜேபி கட்சி விட்டு வெளியே போகிறாங்கன்னா அவங்களாம் திமுகவுக்கு போக மாட்டாங்க, ஏடிஎம்கே தான் போவாங்க. ஏன்னா ஏடிஎம்கே வந்து கிட்டத்தட்ட பிஜேபி ரேஞ்சில் உள்ள கட்சி, அதனால அவங்க வந்து பிஜேபி தான் ஏடிஎம்கே தான் போவாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே உள்ளவங்க எல்லாமே பிஜேபியில் இருக்கவங்களே இப்போ வந்து மனம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை பேச. அது வந்து ஒரு தற்குறித்தனமான பேச்சு தான் அண்ணாமலை பேசுன்னு நான் சொல்கிறேன். அண்ணாமலைக்கு அந்த அரசியல் அனுபவம் கிடையாது. நீ வந்து பேசுகிறது எல்லாமே சித்தாந்தம், நான் சொல்கிறது தான் சரின்னு நீ பேச ஆரம்பிச்சேன்னா யாருமே உன் பேச்சை கேட்க மாட்டான். ரெண்டாவது, நீ முதல்ல இந்த ஏடிஎம்கே பேசுகிறத விட்டுட்டு உன் கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்துங்க. திரும்ப நான் சொல்கிறேன், இந்த 40 தொகுதியிலையும் எங்கே நம்ம தோற்றோம்? இப்போது எடப்பாடியார் வந்து தோற்று போனது காரணம்னு சொல்லி எல்லா மாவட்டங்களையும் விசிட் பண்ணார். நீ ஒரு மாவட்டத்துலையாவது போய் இந்த மாவட்டத்தில் ஏன் நம்ம தோற்றுட்டோம், இந்த தொகுதியில் நம்ம தோற்றுட்டோம், காரணம் என்னன்னு ஒரு மீட்டிங் போட்டிருக்கியா? இதை விட்டுட்டு நீ வந்து தேவையில்லாத திமுகவை திட்டவும் ஏடிஎம்கே திட்டம் இதையே பண்ணிக்கிட்டு இருந்தால் கட்சி எப்படி வளரும்? இந்த ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் பண்ணுவாங்களே, அதுதான் நீ ஏன்டா இந்த தப்பு பண்ணன்னு கேட்டால் அவன் தான் பண்ணான். அப்புறம் நான் நேற்று கொடுத்த முட்டாயை துப்பு கக்கடா முட்டாய் எனக்கு இந்த விளையாட்டு இந்த பசங்களை ஸ்கூல் பசங்க விளையாட்டை விட்டுட்டு ஒரு தலைவனாக நீ முதல்ல இரு. உன் கட்சியை நீ வலுப்படுத்து, நீ தனியாகவே ஜெயிக்க முடியும். உன் கட்சியை கட்டமைக்காமல் வச்சுக்கிட்டு நீ எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த தடவை இந்த எலெக்ஷனில் மட்டும்தான் பிரதமர் 7-8 தடவை மேலே வந்திருக்கார். இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி வந்ததில்லை. அவரையும்
அவங்களுக்கும் வந்து நீ அசிங்கத்தை ஏற்படுத்திட்ட. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்போது ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சு அவங்க ஒரு வேளை ஒரு 25-30 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா சந்திரபாபு நாயுடுக்கு வேலை இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் வந்திருக்கும், தமிழ்நாட்டுக்கு நிறைய மினிஸ்டர்ஸ் கிடச்சிருப்பாங்க, பெரிய லெவலில் நம்ம தமிழ்நாடு வளர்ந்துருக்கோம். அதை தடுத்ததே அண்ணாமலை தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அறுதி பெரும்பான்மை இல்லாமல் இருந்த பிஜேபிக்கு நிதிஷ்குமாரும் நாயுடுவும் தான் ஆதரவு கொடுக்குறாங்க, சந்திரபாபு நாயுடு. அப்போ அவங்க ஆதரவு இருக்கிறதுனால இப்போ வந்து பலம் இல்லாமல் போயிடுச்சு பிஜேபிக்கு. இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு 25 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருந்தா இன்னும் நல்ல பலம் வந்திருக்கும். சந்திரபாபு நாயுடோ நிதிஷ்குமாரோ தேவையில்லையே, நல்லா பலத்தோடு வந்திருக்கலாம்னா. இப்போ நிறைய தமிழ்நாட்டுக்கு நிறைய மினிஸ்டர்ஸ் கிடச்சிருப்பாங்கல்ல, ஒரு 5 மினிஸ்டர்ஸ் கிடச்சிருப்பாங்க, நல்ல திட்டங்கள் வந்திருக்கும். அப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியவே தடுத்தது அண்ணாமலை தான். அண்ணாமலையினுடைய சதியால் தான் இந்த கூட்டணி வந்து உடைஞ்சது. எல்லாம் உடச்சி மேலிடத்துலேருந்து கூப்பிட்டு திட்டி, அதுக்கப்புறம் ஜன்னல் திறந்துருக்குது, கதவு திறந்துருக்குது, எங்கள் வீட்டு பால்கனி திறந்துருக்குன்னு சொல்கிறேன். எப்படி வருவாங்க? திரும்ப வந்து அந்த ஆளுமைகளை திட்டுற, அறிஞர் அண்ணாவை திட்டுற, ஜெயலலிதாவை திட்டுற, எம்ஜிஆர் திட்டுற. அப்போது நீயே ஒரு வெறுப்பை உருவாக்கிட்டார். இப்போ கூட்டணியாக இருந்தாலும் கூட, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 26க்கு ஒரு கூட்டணிக்கு கொண்டு வராங்க, பிடிச்சி இறுக்கி என்ன எடப்பாடியை பேசி மிரட்டியோ ஏதோ ஒன்று சொல்லி ஒரு வந்தால் கூட ஏடிஎம்கே ஓட்டு போனால் என்ன பண்ணுவேன்? ஒரு கூட்டணி வந்துருச்சு, இப்போ நீ பேசுகிறது எல்லாமே அவங்க வந்து மக்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கிறாங்க, அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மனம் புண்படும்படி நீ பேசிகிட்டே வர்ற. இந்த ஒரு வெறுப்புணர்வு போய் ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு கூட்டணியாக வேறு வழி இல்லாமல் வேறு வழி இல்லாமல் சம்பிரதாயத்துக்கு ஒரு கூட்டணியாக இருந்துட்டா இவங்க வந்து ஓட்டு போடணும். அவங்க கதை என்ன? அந்த வெறுப்பு மனசுக்குள்ளே இருக்கும்ல, பிஜேபி வந்துச்சு நான் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ உங்கள் கதை என்ன? உன்னால் ஒரு சிறுபான்மையினரை ஆதரிக்க முடியுதா? பேச முடியுதா? சிறுபான்மையினரை நம்ம நாட்டை நம்பி தானே இருக்காங்க இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும். அவங்கள ஏன் ஒதுக்குற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க? அப்போ நீங்கள் ஏற்கனவே இந்தியா சுதந்திரம் அடையும் போதே நீங்கள் தெளிவாக முடிவு எடுத்திருக்கணும்ல. அப்போ 100 ஆண்டுகளில் என்ன நடந்திருக்கும்? அப்போ என்ன தலைவர்கள் இருந்தாங்க அப்போது அந்த காலத்தில்? மகாத்மா காந்தி உட்பட சொல்கிறேன், ஜின்னா, முகமது அலி ஜின்னா, நேரு, மகாத்மா காந்தி இவங்கெல்லாம் இருந்து ஒரு தேசத்தை கட்டமைக்கும் போது இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி 100 ஆண்டுகளில், 200 ஆண்டுகளில், 300 ஆண்டுகளில் எப்படி போய் நிற்குங்கிறத நீங்கள் கட்டமைக்காமல் இன்றைக்கி வந்து அவங்கள வந்து வேறு நாடுகளுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் பறிக்கப்படுற மாதிரி சில விஷயங்கள் நீ சொன்னேன்னா அவங்களுடைய ஓட்டை நீ எப்படி வாங்க முடியும்? இது ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் ஓட்டுரிமை இருக்குது, இஸ்லாமியருக்கு இருக்குது, கிறிஸ்தவருக்கு, இந்துக்களுக்கு இருக்குது. அப்போ அவங்களுடைய ஓட்டுரிமை உனக்கு எப்படி ஒருத்தனாவது போடுவானா? அப்போ அவன் ஜென்ம எதிரியாக தானே உன்னை பார்ப்பான். அப்போ தமிழ்நாட்டிலையாவது, ஏன்னா மற்ற மாநிலங்களோட பரவாயில்ல, இந்துக்கள் பெருமையான தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே கலந்துருக்கோம், இஸ்லாமியர்களும் எல்லோரும் கலந்துருக்கோம். அப்போ இங்கேயாவது நீ பேசும்போது கூட அவங்க மனம் புண்பட முடியாத பேசாமல் அவங்கள அரவணைச்சு உனக்கு தெரியுதா? இல்லை. ஒரே ஒருத்தன் இருக்கான், இந்த வேலூர் இப்ராஹிம் ஒரு ஆள் பிஜேபியில், அந்த ஆள் தான் அந்த தேசிய பொறுப்பில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒரு மினிஸ்ட்ரி கூட முஸ்லீம் கிடையாது. அப்போ நீங்களே ஓரங்கட்டுற மாதிரி உங்கள் கட்சி மேலே ஒரு வெறுப்புணர்வு தூண்டுற அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கிறதுக்கு காரணமாக தான் இங்கே தமிழ்நாட்டில் செல்ஃப் எடுக்கலை, எப்போவுமே எடுக்காது. தாமரையும் எனக்கு தெரிஞ்சலாம் மலர்றதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. வேணா அவங்க அத்தனை பேர் முதுகில் வேணால் வரைஞ்சிக்கிட்டு சட்டையாக கழட்டி போட்டு வரைஞ்சிக்கிட்டு தெரியலாமே ஒழிய, அண்ணாமலை முதுகில் அழகாக வரைஞ்சால் சூப்பராக இருக்கும் தாமரை. அப்படி அதில் வேணால் மலரை வச்சுக்கிட்டு சட்டையை கழட்டிட்டு பிரச்சாரம் பண்ணலாமே ஒழிய தாமரை இங்கே மலர்றதுக்கு வாய்ப்பை இவங்களே கெடுத்துட்டாங்க. அதாவதுங்க, தாமரை நல்லா மலரும், இவங்க சுடுதண்ணியாக ஊற்றுனா ஏதோ தண்ணி தாமரை வளர்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியை கிட்டே ஊற்றினா ஏதோ கஷ்டப்பட்டு ஒன்று போனாலும் ஒன்று மலர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க மொத்தமும் கொண்டு வந்து சுடுதண்ணியும் ஆசிட்டமாக ஊற்றினா எந்த தாமரை மலரும்? இருக்கிறதும் கருகி போயிடும். இவங்க பண்ணுறது இதுதான், இந்த அரசியல் தான் தவறான அரசியல். நீங்கள் மக்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா மக்களுடைய தேவைகள் என்ன பேசணும், உங்கள் கட்சியை கட்டமைப்பு கொண்டு வரணும், உங்கள் கட்சியினுடைய அடித்தட்டு மக்கள், அடித்தட்டு தொண்டன் வரைக்கும் என்ன பிரச்சனைங்கிறத பார்க்கணும். உள்ளேயே குரூப் பாலிட்டிக்ஸ் இருக்குது, அதை உடைக்கணும். மத்திய அரசு செஞ்ச நல்ல திட்டங்களை நீ கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். கிராமங்கள் தோறும் போகணும். நீ இப்போ நடைபயணம் வச்சு எந்த கிராமத்துக்கு போனேன்? மெயின் ரோட்லேயே போயிட்டு மெயின் ரோட்லேயே வந்துட்டேன். ஒரு இடத்துல கூட்டம் பேசிட்டு முடிச்சிட்டேன். கேட்டால் இத்தனை இவ்வளோ பண்ணேன்னு சொல்லி டெல்லிக்கு கணக்கு காமிச்சாச்சு. இவ்வளோ கோடின்னு எல்லா தலைவர்கள் எல்லா நிறுவனங்களில் போயும் கோயம்புத்தூர் உட்பட தமிழ்நாட்டில் உள்ள பெரிய பெரிய நிறுவனங்களை பூரா கட்டிங் போட்டிங்க. எல்லாத்தையும் மிரட்டி வசூல் பண்ணிங்க. வசூல் பண்ணி சாப்பிட்டாச்சு. அவங்களுக்கு ஒரு கணக்கு கொடுத்தாச்சு. நிறுவனங்களுக்கு வந்து மத்திய அரசு சப்போர்ட் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எது இருந்தாலும் அவங்கள மிரட்ட வேண்டியது. உங்களுக்கு லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவோம், உங்களுக்கு அதை பண்ணிடுவோம்னு மிரட்டி பணம் பிடுங்கிறது. இதெல்லாம் பிடுங்கி இந்த நடைப்பயணத்தை ஆரம்பித்தேன். நடந்து ஓஞ்சி தானே போனேன், எங்கே ஜெயித்தேன்? இன்னமும் அந்த 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 குற்ற உணர்வு இருக்க வேணாமா? நம்மளால் ஜெயிக்க முடியலன்னு. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப நான் வந்து ஒரே கிளிப்பேன்? 2026 நான் அப்படியே பயங்கரமாக கிளிப்பேன். இதெல்லாம் நடக்காது. அண்ணாமலை அவர்களுக்கு நான் சொல்கிற தம்பி, அதெல்லாம் நடக்காது. நீங்கள் எல்லாரையும் அரவணைச்சு போகலைன்னா நீங்கள் நடைபயணம் உருள்ற பயணமே இருந்து உருண்டே நீங்கள் போனால் கூட நடக்காது. பிஜேபி ஜெயிக்க
வாய்ப்பு இல்லை. ஜெயிக்கிற அளவுக்கு நீங்களும் இங்கே வச்சுக்கல. எல்லா தொண்டர்களுமே சோர்வடைஞ்சிட்டாங்க. இந்த 40 நாளாக நான் உண்மையிலே நான் வந்து வெளியில் இருந்தால் கூட நான் ஒரு 5 சீட்டு வந்துடும் நான் பிளான் பண்ணேன். நான் நிறைய ஊடகங்களில் பேசும்போது சொன்னேன், ஒரு 5 சீட்டாவது அடிச்சிருவாங்க அப்படி தான் கொண்டு வந்தேன். ஆனால் ஒன்றுமே வரலைங்கிற போது ரொம்ப எனக்கு ஒரு கற்பனை இருந்துச்சு, ஒரு 5 சீட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினச்சேன். எதுவுமே வரலன்னா உடனே அப்போ ஒரு அண்ணாமலை ஆட்டோமேட்டிக்காக ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும், யாராவது ஒருத்தருக்கு தலைவராக கொடுத்துட்டு போயிருக்கணும். திரும்பவும் இவரே அடைச்சிக்கிட்டு இந்த கட்சியை வளர்ச்சியை தடுத்துக்கிட்டு வெற்றி வாய்ப்பையும் வராத அளவுக்கு எல்லா வேலையும் இவரே செஞ்சிடறாரு. இது போக போக பிஜேபியில் உள்ள தொண்டர்களுக்கும் புரியும், இதுக்காக உண்மையிலே உழைச்ச மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் புரியும் நம்ம உழைப்பெல்லாம் வீணாக போச்சேன்னு. அவ்வளோ உழைச்சிருக்காங்க. அவங்க அண்ணாமலைக்காக கேஸ் வாங்கியிருக்காங்க, கட்சிக்காக எத்தனையோ வழக்குகள் அடி வாங்கியிருக்கான், மண்டை உடஞ்சிருக்கு, என்னென்னமோ நடந்திருக்கு. இந்த எலெக்ஷனில் என்ன நடந்துச்சு அதையும் தாண்டி உழைச்சவனுக்கு நீ வச்சது பெரிய ஆப்பு. அதனால் பிஜேபி 2026 மலரணும்னா ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சா மட்டும்தான் சாத்தியம். இப்போவே எடப்பாடியாவோ இல்லை ஏடிஎம்கேயோ விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாருன்னா அதுவும் சாத்தியம் இல்லாமல் போயிடும். சுத்தமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே ஆகிடும். இப்போ அவர் வந்து லண்டன் போயிட்டு படிச்சுட்டு 3 மாத காலத்துக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா அவரோட யூகங்கள்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அவர் லண்டனில் போய் படிச்சுட்டு வந்த உடனே பழனி மலையை பேர்த்து கொண்டு வந்து கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் வைக்க போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இருக்க முருகன் கோயில் இருக்குல்ல, அந்த மலையை சின்னப்பத்தேவர் கட்டின அந்த மலையை பேர்த்துட்டு போய் எங்கெங்கே மலைகள்லாம் இல்லையோ இந்த அண்ணாமலை கொண்டு வைப்பார். திருவண்ணாமலையை பேர்த்து திருச்சிக்கு பக்கத்தில் எங்கேயாவது வைப்பாங்க. ஏதாவது பிரயோஜனம் இருக்காண்ணா? இப்போ லண்டனில் படிக்க போகிறான், என்ன படிக்க போகலாம். இப்போ ஏற்கனவே இருந்தாலும் பேசுகிறது எனக்கு நமக்கு புரிய மாட்டேங்குது, சண்டையாக இருக்குது. மேற்கொண்டு போய் கத்தியை தீட்டிட்டு வந்தானா என்ன ஆகும் தமிழ்நாடு? நீங்களே யோசிங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை போயிட்டு இந்த தடவை தமிழ்நாட்டை சும்மா விடக்கூடாது, இந்த தடவை ஏதாவது ஒரு கலவர பூமியாக கூட ஆக்கிடலாமான்னு கூட யோசிச்சு கூட படிச்சுட்டு வருவாங்களான்னு தெரியல. இதில் படிக்கிறதுக்கு என்ன? காமராஜர் எங்கே படித்தார் சொல்லுங்கள்? இவங்க சொல்கிறாங்களே பொய்களை அள்ளி விடுறாங்களே ப்ராடுக்கார பயிலுங்க. நீங்கள் சொல்லுங்கள், காமராஜர் எந்த லண்டனில் போய் படித்தார்? கண்டிப்பாக. அரசியலுக்கு எதுக்கு படிப்பு? அரசியலுக்கு தேவை அனுபவம். ஒரு பசியினுடைய வழியை தெரிஞ்சால் தாங்க நீங்கள் சோறே போட முடியும். பசியினுடைய வழியே தெரியாதவன் எப்படி சோறு போட முடியும்? ஜீவகாரணம் என்னென்னு அவனுக்கு தெரியும். இப்போ இங்கே இப்போ இது 40 தொகுதியும் காலி பண்ணிட்டான் இங்கே படித்து. இப்போ லண்டனில் படித்து இப்போ 256 தொகுதி சட்டமன்றத்துலேயும் மொத்தத்தையும் காலி பண்ண போகிறாப்புல. ரெண்டாவது இங்கே ஒரு மாற்றம்லாம் வரப்போகிறதில்ல. காமராஜர் மாதிரிலாம் ஒரு தலைவனை நீங்கள் உலகத்திலே பார்க்க முடியாது. அவ்வளவு திட்டங்களை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி வந்து மாணவர்கள் வந்து ஓரளவுக்கு தலை நிமிந்து நின்று படிக்கிறாங்க. ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டப்பட்ட காலத்துலலாம் அவர் வந்து இந்த சத்துணவு திட்டம் கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு முன்னுதாரணமாக இருந்தார். அப்படி கல்விக்கு கண் திறந்த ஒரு மாபெரும் தலைவர் காமராஜர். அவர் எந்த லண்டனில் போய் படித்தார்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். புரட்டாக்கால் பிரகாரம் அவருக்கு ஒரு பின்னாடி ஒரு ஜீப்பு வருது. அவர் முதலமைச்சராக இருக்காரு, பின்னாடி வந்து உங்கள் பாதுகாப்புக்காக ஜீப் வரணும். அதே சொல்கிறா எவனா என்ன பண்ண போடா அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவன். இவருக்கு வந்து Z+ பாதுகாப்பு வந்து அத்தனையும் கொடுத்து இவர் லண்டனில் படிச்சுட்டு வந்து மட்டும் இங்கே என்னத்தை கிழிச்சிருவார்? எனக்கு புரியல. சும்மா இவங்க கதையை பொய்களை போட்டு இவங்க மக்களை போட்டு உருட்டுறது. இவங்க அடிச்சு விட்ற பொய்களை கூட நாங்கள் நம்பிடுவோம்னு இவங்க சொல்லுவாங்க. நாங்கள் அதெல்லாம் நம்புகிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப தெளிவாகவே இருக்கும். அதாவது எல்லாருமே எப்படி தெரியுமா மாறினாங்க? இவங்க பண்ணுற பிராடத்தனத்துக்கு திமுகவே தேவலை அப்படிங்கிற நிலைமை இவங்களே உருவாக்கிட்டாங்க. நான் எதுக்காக 2026 திமுக தான் வரும்னு சொல்கிறேன்னா, திமுக ஒற்றுமையாக இருக்கா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திமுகவுடைய கூட்டணி பாருங்கள். அண்ணன் திருமாவளவன் இருக்கட்டும், எப்படி உடையாமல் கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க. தவறுகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல, விமர்சனம் அண்ணன் திருமாவே பண்ணுறாரு. விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக தமிழ்நாடு அரசு சில நேரங்கள் கண்டனம் தெரிவிக்க தான் செய்கிறாங்க. காங்கிரஸும் விமர்சனம் பண்ணுறாங்க. இருந்தாலும் கூட அவங்களுடைய கூட்டணி எப்படி கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்க. அப்படி உன்னால் வச்சுக்க முடிஞ்சா? அந்த தலைமை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள உன்னால் கூட்டணியில் கொண்டாட முடிஞ்சா? அவங்க ஏடிஎம்கே தான் போனாங்க. ஆமாம் தானே? அப்போ என்ன நீ உனக்கு என்ன கட்டமைக்க தெரியும்? விட்டு கொடுத்து தாங்க அரசியல் பண்ணணும், தட்டி கொடுத்து தாங்க அரசியல் பண்ணணும். தொண்டர்கள் எல்லாம் நீ அப்படியே ஏவுகணை மாதிரி பறந்தேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீ இலக்க நோக்கி நீ போகவே முடியாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அனுசரித்து போகிறவன் தான் தலைவன். நீ தலைவனாக முதல்ல இங்கே யாருமே ஏற்றுக்கலை. இன்னும் சொல்லப்போனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள், பிஜேபி இருக்கக்கூடிய முக்கிய மாநில நிர்வாகிகள், இதுக்கு முன்னாடி கருப்பு முருகானந்தத்திலேருந்து ஆரம்பித்து கருணாகராஜ், இந்த பக்கம் வானதி அக்கா, தமிழிசை அக்கா, இந்த மாதிரி போன்ற பெருந்தலைவர்கள் யாருமே வந்து அண்ணாமலை ஏற்றுக்கவே இல்லை. எனக்கு தெரியும். ஏன் ஏற்றுக்கலைன்னா, ஒன் மேன் ஆர்மி கிடையாது பிஜேபியில் வந்து நீங்கள் வந்து இந்த வாரிசு அரசியலாம் இருக்காது. நீங்கள் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பதவியை கொடுப்பாங்க.
அப்படி தான் பிஜேபி. கடைக்கோடி தொண்டனுக்கும் ஒரு உயர்ந்த பதவி கிடைச்சிடும், எல்லாருக்கும் ஒரு முன்னுரிமை. ஆமாம் கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட பிஜேபி இன்னைக்கு நீ தான் வந்து ஃபுல்லாக அந்த தலைவர் பதவி அடைச்சிக்கிட்டு யாரையுமே பணி செய்ய விடாமல் இப்போ 3 மாதம் நீ போகிற, 3 மாதத்துக்கு ஒரு தலைவரை போட்டு போகலாம்ல. 3 மாதங்களுக்கு இவங்க தான் பார்த்துப்பாங்கன்னா, ஒருவேளை இவங்க நல்லா ஒரு 3 மாதத்தில் கட்சி பணி ஆற்றிருக்கலாம், நிறைய கட்சியை வந்து ஓரளவு கட்டமைப்பு கொண்டு வந்திருக்கனால. இந்த இடத்துல ஒருத்தவங்களை போட்டுட்டு போனால் அவங்க டெவலப் ஆகிட்டா நம்ம டவுசரை கிழிச்சிருவாங்கிறனாலே விட்டுட்டு போயிட்டு வந்தால் என்ன பண்ணுறது? அப்போ சுயநலமாக நீங்கள் வந்து இருக்கிறதுனால தான் இந்த கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு காரணம். கேரளாவில் கூட ஒரு எம்பி கிடைச்சாங்க, சுரேஷ் கோபியா, கேரளாவில் எம்பி நடிகர் பிஜேபிக்கு. கேரளாவோட ஒரு எம்பி கிடச்சிது. இங்கே ஒரு எம்பி கூட 4 சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருக்கான், ஒரு எம்பி கூட இல்லை. காரணம் இங்கே சமாதி கட்டிட்டான் மலருக்கு. மலரை சமாதி கட்டிட்டான் அண்ணாமலை சொல்லிட்டு மலராத. ஆமாம், அண்ணாமலை மலராத அளவுக்கு ஆணி வேற பிடுங்கி விட்டாப்புல நேக்கா. பாணி வேறு பிடிங்கிட்டா யாருக்கும் தெரியாதுல்ல, நீங்கள் மலரும்னே உட்காந்துருப்பீங்க, மேலே மட்டுமே நம்பிட்டு இருப்பீங்க. இருக்க அப்படியே சுருங்கிட்டே, என்னடா சுருங்குது, தண்ணி ஊற்றுவீங்க எல்லாம் ஊற்றுவீங்க, ஆணி வேற இல்லைங்க, ஆணி வேற பூரா அறுத்து விட்டாப்புல. அந்த ஆணி வேறு தான் அதிமுகன்னு சொல்கிறேன். உன்னுடைய தாமரை மலரணும்னா ஆணி வேறு அதிமுக. நீ அதிமுக விட்டுட்டீங்கன்னா தாமரை இங்கே மலராது. அப்போ ஆக மொத்தத்தில் சமாதி கட்டுறான். இப்போ டெல்லிக்கு போய் லண்டனுக்கு போயிட்டு வந்து என்ன கட்ட போகிறாங்க, அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஆனால் என்ன தான் நடந்தாலும் இங்கே மக்களை வந்து நீ என்ன தான் கற்றுனாலும் இங்கே வேலை ஆகாது. எல்லோரும் அரவணைச்சு தான் நீ போகணும். உழைக்கிறவனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இந்த கூலை கும்பிடு போடுறவன், உனக்கு வந்து ஜாலரை அடிக்கிறவன், இந்த கோல் மூட்டி விடுறவன், இவங்கள தான் நீ கூட வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து ஜெயிக்கவே முடியாது. இன்னும் ஒரு 2 வருஷம் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் உன்னை அனுப்பிச்சிடுவாங்க. இதை நோக்கி தான் பிஜேபி போகுது. தலைமையை மாற்றணும். தலைமையை மாற்றாமல் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. நான் அண்ணாமலை வந்து எனக்கு எதிரியாக நான் சொல்லலை. அண்ணாமலை உள்ள தவறை நான் சுட்டி காட்டுறேன். யாருமே இந்த கட்சியில் அண்ணாமலை வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை செய்கிறதான் சரின்னுவாங்க. அண்ணாமலைக்கு பின்னாடி ஒரு குரூப் உட்காந்துருப்பேன், பார்த்துட்டே இருங்க. ஏதாவது சொல்லியிருப்பா உடனே கை தட்டுவாங்க, எதுக்கு பேசுகிறாங்கன்னு தெரியாது, இவங்களே கை தட்டுவாங்க. இந்த மாதிரி ஜாலரா டிக்கெட்டாக வச்சுருக்கிறாரு. அதனால் தலைமையை அண்ணாமலை நீங்கள் மாற்றினால் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்கள் போக முடியும். ஒரு நல்ல தலைமை, நான் தமிழிசைக்காக சொல்ல, ஒரு நல்ல தலைமையை டெல்லி தான் முடிவு பண்ணி ஒரு நல்ல தலைமையை உருவாக்கி ஒரு லீடரை கொடுக்கணுமே ஒழிய திரும்பவும் அண்ணாமலையே வச்சுருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் ஊதான். ஓகே சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. வருகின்ற காலகட்டத்தில் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வைப்பாங்களான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.